மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள், அவருக்கு எதிர்கொண்டு போக பெறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று என்று சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்து நின்று தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். தீவெட்டிகள் என்ன செஞ்சாங்க? ஆயத்தப்படுத்தினாங்க. சத்தம் கேக்குது, மணவாளன் வந்துட்டாரு, எல்லாரும் அவர் எதிர்கொண்டு போவ எல்லாரும் எல்லாரும் புறப்படுங்கன்னு சொன்னோன்னையும் புத்தியில கண்ணிக்கு என்ன செஞ்சாங்க? புத்தியில கண்ணிட்டு என்ன இருந்தது? தீவெட்டி இருந்து எண்ணெய் இருந்துச்சு. புத்தி இல்லாத கண்ணிட்டு என்ன இல்ல? தீவெட்டி மட்டும் இருக்குது, எண்ணெய் இல்ல. தீப்பெட்டி எதை குறிக்குது? ரட்சிப்பை குறிக்குது. தீவெட்டி இருக்குது, எண்ணெய் இல்ல. இவங்க தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு. எந்திரிச்சு ஆயத்தப்படுத்துறாங்க. விளக்கெல்லாம் தீயெல்லாம் கரைஞ்சி போச்சுன்னா அதெல்லாம் நசுக்கி சரிப்பட்டு திரியெல்லாம் கத்திரிச்சு எல்லாம் போறதுக்கு என்ன செஞ்சுறாங்க? ஆயத்தப்படுறாங்க. அதே போல் நம்மளும் கடைசி நாள், கடைசி வினாடி, கடைசி நாள் இல்ல, இது கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஆயத்தப்பட வேண்டும்.